Hi guys, today நாங்க என்ன வீடியோ பண்ண 1 hour later. Kevin, hi guys. 3 hours later. Hi guys, இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்ல பிரியாணி தான் செய்ய போறோம். மறக்காம நம்ம வெண்ணிலா தாஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ள போலாம். வாங்குங்க, இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு அது கூட நான் ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானோடனே ஒரு 10 பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. போட்டதும் அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடறேன். ஏன்னா அதில் உள்ள ஹீட்டெல்லாம் பயங்கரமாக சடன்னு சவுண்டு கேட்கும், தெரிக்கும். அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. அந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்குனதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த புதினா நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடு வந்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்கங்க, நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது தாங்க. நீங்கள் பிரியாணி மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுடலாங்க. தக்காளி போட்டு அதையும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிக்கன் போட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிளறிடலாம். கிளறி அந்த சைடில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு கிண்டிக்கோங்க. இப்போ இது கூட 2 எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாங்க. கூடவே தயிரும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வரணுங்க. வந்ததுக்கப்புறம் இது கூட தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 படினா நீங்கள் 2 படினா சாரிங்க கட்டாயிடுச்சு. 2 படினா நீங்கள் இப்போ 4 படி தண்ணி ஊற்றுவீங்க அப்படி தானே? நான் 3 படி தாங்க ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி இந்த அளவுக்கு கொதி வந்துக்கணுங்க. ஏன்னா நம்ம பாத்திரம் பெருசாக வைக்கிறப்ப தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா சாப்பாடு குழஞ்சி போயிடுங்க. இப்போ அரிசி எல்லாமே போட்டுக்கலாங்க. அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வீடியோக்காக இந்த அளவுக்கு ஸ்பீடாக நான் கிண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தாங்க கிண்டணும், ஏன்னா கறியெல்லாம் உடஞ்சி போயிருங்க. கிண்டிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா ஏர் போகாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திறந்து பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கீழே ஒரு தவா எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி சட்டியை தூக்கி வச்சுட்டு நீங்கள் கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் கூட நெய்யும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சூப்பராகவும் இருக்கும். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிட்ஸ் வச்சுட்டுங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் சீக்கிரமாக போய் சாப்பிட்றலாங்க. வாங்குங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, எக்கு, தயிர் பச்சடி. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாப்பிட்லாம். கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் சிக்கன் கிரேவி ஃபுல்லாக மிக்ஸாக இது பண்ணிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக
சூப்பராக இருக்குங்க. இது அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.